உங்களுக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜே சக்தி. இப்போ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம ஹே மக்களே, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? கேலக்ஸி சென்டர்ல இருந்து ஏதோ ஸ்பேஸ் ஷிப்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சப்போஸ் அது உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா இல்லை வெளியே வந்து செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுவீங்களான்றதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள சூப்பரான கன்சன் ஒரு தளபதி பாட்டு. அம்மோ, உள்ள என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்காங்க. போனு, கேஸ், டிடபிள்யூசி, இது என்னன்னே தெரியலையே. இங்க சாம்சங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க S23 சீரிஸ் பத்தி ஒரு சின்ன கிரீட்டிங். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். கேலக்ஸி அன்பேக்டு டிஷர்ட், ஷேர் த எபிக். அப்புறம் ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, சாம்சங்கோட ஒரு டைரி. கேலக்ஸி S23 #ஷேர் த எபிக். அடுத்துதான் மெயின் மேட்ரே, S23 Ultra. அப்புறம் இந்த S23 Ultraக்கு 2 கேஸ். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா Galaxy Buds 2 Pro. இது எல்லாமே தான் இந்த பாக்ஸ்ல இருந்தது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது S23 இல்ல, S23 Ultra. as usual சேம் பாக்ஸ், புரியுதுல்ல? எப்பயும் போலதான். முன்னாடி S23 Ultraவோட பேக் சைடு ரெசம்பிள் பண்ற மாதிரி எம்போஸ் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் ஓபன். இதான்பா S23 Ultra. எதுக்கு இந்த பேப்பர் கொடுத்திருக்காங்கன்னு தான் தெரியல. இதே மாதிரி தான் இருக்கு, ஆனா கையில எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்ஸியா ஃபீல் ஆகுது. டாக்குமெண்டேஷன், சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர், அப்புறம் இந்த போனுக்கு 2 கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணலாம். இந்த கேஸை வந்து இந்த போன்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல டைம் ஷோ ஆகுது. வேற கை வச்சுனா கூட ஷோ ஆகல, கரெக்டா அந்த கேஸ் போட்டா ஷோ ஆகுது. அப்புறம் இந்த ஒயிட் கலர் கேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில ஹோல்ட் பண்றதுக்கு, முன்னாடி எல்லா இடங்கள்லயும். இவன் ரெண்டுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த போனை பார்க்கல. தக்காளி போன் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கு, அதே பேட்டரி, அதே டிஸ்பிளே, அதே பாடி, எதுக்கு அப்ப புது போன் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கும். எனக்கு லைட்டா தோணுச்சு. பட் சாம்சங் இன்டர்னலா நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மீடியா சென்ட்ரிக்கா எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 200 மெகா பிக்சல் கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சாம்சங்கோட ISOCELL HM2 அப்படின்ற சென்சாரோட OS சப்போர்ட் இருக்கு. இது Snapdragon 8 Gen 2ல இருக்க ISP பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணி நல்ல கிளாரிட்டியான பெட்டரான போட்டோஸை பாத்தீங்கன்னா சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் முக்கியமா OS போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. செம்ம ஸ்டேபிளா, செம்ம ஸ்மூத்தான வீடியோ வந்து உங்களால எடுத்துக்க முடியும். ஈவன் நம்ம கையில் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா வாக் பண்ணா கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி செல்ஃபில இங்க 40 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க, இங்க வெறும் 12 தான் கொடுத்திருக்காங்க. ஏன் டவுன் கிரேட் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு சில பேர் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கீங்க. வெறும் மெகா பிக்சல் கவுண்ட் வச்சு பார்க்க கூடாது, சென்சார் பார்க்கணும். இங்க 12 மெகா பிக்சல் இருக்கிற இந்த S23 Ultraல எடுக்கிற செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா S22 Ultraல எடுக்கிற செல்ஃபியை விட அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டா இருக்கு, டீடைல்ஸ் நல்லா இருக்கு, பெட்டர் கிளாரிட்டி இருக்கு. as a creator நான் ஒரு 4K 60 fps ல பேக் கேமரால ஷூட் பண்றேன் அப்படினா அதே கிளாரிட்டில என்னால செல்ஃபில ஷூட் பண்ண முடியும். அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்க அப்படினா என்னால ஃப்ரண்ட் பேக் அப்படினு ஸ்விட்ச் பண்ணிக்கிறவும் முடியும். இது மோஸ்ட்லி எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லயும் பண்ண முடியாது. சாம்சங்ல எனக்கு பிடிச்ச ஃபீச்சரும் கூட. அடுத்த ஃபீச்சர் வந்து ஜூம் ஆங்களேன். இந்த சென்சார்ல நைட் போட்டோகிராஃபி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரியல் டைம்ல நாய்ஸ் ரிடக்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது. இப்போ சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இருட்டா இருக்கு, என் கை கூட தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறேன் நைட் மோட்ல 1xல. ஸோ ஒரு சில செகண்ட் ஆகும், ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். சாயங்கால நேரத்தில் எடுத்த மாதிரி இருக்குடா. வானம் முதக்குன்னு தெரியுதுங்க, வானத்துல எனக்கு இருட்டா தாங்க தெரியுது. ப்ளூ கலர்ல இருக்கு. 3 2 1. எங்க அப்பா, இதுல கூட உங்களுக்கு இந்த S22 Ultraல கூட கொஞ்சம் கொசகொசன் இருக்குல்ல. இங்க பாருங்க, டீடைல் நல்லா இருக்கு. இதுல இருக்க அதே 10x, அதே 100x, அதே மாதிரி தான் டெலஃபோட்டோ எல்லாமே. ஸோ ஓவராலா நைட் போட்டோகிராஃபி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ப்ரோ இப்படிலாம் கேமரா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நீ என்ன ஃபீல் பண்றீங்க as a கேமராமேனா? நாளைக்கு எங்க பெரியமா பையன் வரான், நீ ஒத்து அவனுக்கும் எனக்கும் தான் போட்டியே. அண்ட் SoC S23 சீரிஸ்ல இருக்க 3 போனுக்கு ஒரே ப்ராசஸர் தான், Snapdragon 8 Gen 2. சாம்சங்கும் குவால்காமும் பார்ட்னர்ஷிப் பண்ணி கேலக்ஸி டிவைசஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஓவர் கிளாக். பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல அப்கிரேட் தான். CPU, GPU, NPU எல்லாமே ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு. AI பவர்டு அடாப்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதனால பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சாம்சங்
சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே டாப் ஸ்பெக் அப்படின்றதுனால கேமிங் வரையில மோஸ்ட்லி எல்லா கேம்லையுமே ஹை செட்டிங்ஸ்ல வச்சு செம்ம கிளாரிட்டியா செம்ம ஸ்மூத்தா விளையாட முடியுது. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா S22 Ultra கம்பேர் பண்றப்ப ஈவன் ஹீட்டிங் இஷ்யூ கூட பெருசா ஃபீல் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இங்க UFS 4.0 இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நிறைய கேம்லாம் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சீக்கிரமே நான் சொல்றேன். டிசைன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நானுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். பட் கையில எடுத்து பாக்குறப்ப அந்த ஃபீல் வந்து டிஃபரெண்டா இருந்தது. கொஞ்சம் பாக்ஸியா கம்ஃபர்டபுளா ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. S22 Ultra கையில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வலிக்கிட்டு போகும். அப்படி இல்லாம நல்ல கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. கேமரா மாடலுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க. இதுல ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா S22 Ultra வச்சிருக்கோங்க, நான் S23 Ultra வாங்கிட்டேன்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் யூஸ். பட் ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் காட்டி இருந்திருக்கலாம். இப்போ S23 எடுத்துக்கோங்க, அந்த கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் லைட்டா மாத்திருக்காங்க இல்லையா, அது மாதிரி லைட்டாவது ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டி இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் டிஸ்பிளேவும் அதே சைஸ் தான், அதே பேனல் தான். பட் 1750 nits பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. செம்ம பிரைட்டான டிஸ்பிளே. அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சூப்பர் விசிபிளா இருக்கு. ஸோ ஒரு சுப்ரீம் குவாலிட்டி டிஸ்பிளேவா இருக்கும். இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே. அதனால குவாலிட்டி சூப்பரா இருக்கும். கீழே விழுந்தாலும் உடையாது அப்படின்னு சாம்சங் வந்து சொல்றாங்களாம். நாங்க டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏங்க விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்குங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? டெஸ்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க சரியா. இதுக்கப்புறம் Android 13 மேல One UI 5.1 இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா அப்டேட் வந்துருவாங்க. இதுவும் இல்லாம 4 வருஷத்துக்கான OS அப்டேட், அதாவது Android 17 வரையும் கண்டினியூவா அப்டேட் உங்களுக்கு வரும். 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்பாங்க. கோடு விழுகாம இருந்தா சரி. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸ்பீக்கர் S22 Ultraவோட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்குமா தெரியுது. இன்னும் லவுடரா, அந்த பேஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியா, கேம் விளாட்றப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் PUBG விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா எனிமி நடந்து வர்றது, அவன் எங்கெங்க இருக்கு, அந்த சவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டா கேட்குது. அண்ட் இதை தவிர S22 Ultraல இருக்க மாதிரி அதே பேட்டரி தான், அதே சார்ஜிங் ஸ்பீடு தான், எந்த டிஃபரன்ஸும் இல்லை. S Penனும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்குறப்ப அவங்களோட ஈகோ சிஸ்டமையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ச் 5 Pro, Buds 2 Proலாம் வாங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா 360 ரியாலிட்டி ஆடியோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிரைஸ்னு வரையில பாரபட்சமே இல்லாம அதையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1,25,000 ரூபாய் பேஸ் வேரியன்ட். இதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா Snapdragon 8 Gen 2 அப்கிரேட், கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரொடெக்ஷனுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பாக்குறப்ப பிரைஸ் ஓகே. பட் இது எந்த அளவுக்கு ஒர்த் S22 Ultra கம்பேர் பண்றப்ப வாங்கலாமா வேணாமா அப்படின்ற நிறைய விஷயங்களை டீடைல்டா ரிவ்யூல நம்ம பேச தான் போறோம். நீங்களும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்க क्वेश्चनக்குமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரீ புக் பண்றவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கூட பார்த்தேன். லைக் 4,999 பே பண்றப்ப பாத்தீங்கன்னா வாட்ச் 4 Buds 2 கூட உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 48,000 ரூபாய். இன் கேஸ் ப்ரீ புக் பண்றவங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல டீலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலைக்கு இந்த ஃபோன், இந்த ஸ்பெக், இதோட அப்கிரேட் இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா தோணும்?